ஏடிஎஸ் தமிழ் இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது வைகுண்ட ஏகாதசி விரதம். பகவான் மகாவிஷ்ணு வழிபாடுகளில் மிகவும் முக்கியமானதும் அளவற்ற நன்மைகள் தரக்கூடியதுமான இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் முக்கியமான ஏகாதசிகளில் ஒன்றாகும். மார்கழி மாதத்தில் வரும் வைகுண்ட ஏகாதசி மிக மிக முக்கியமானதாகும். ஏகாதசி விரதம் இருந்தாலே அளவில்லாத நலன்கள் கிடைக்கும். அதில் கிருஷ்ணனுக்கு மிகவும் விருப்பமான மார்கழி மாதத்தில் வரும் இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் மிகவும் சிறப்பான பலன்களை தரும். இந்த வைகுண்ட ஏகாதசியில் மட்டுமே சொர்க்கவாசல் திறக்கப்படும் நிகழ்வு வைணவ தலங்களில் நடைபெறும். இந்த ஆண்டு வைகுண்ட ஏகாதசி எப்பொழுது வருகிறது, இந்த நாளில் எப்படி வழிபட வேண்டும், என்ன செய்தால் அதிர்ஷ்டம், செல்வவளம் ஆகியவற்றை பெருமாள் நமக்கு அருள்வார் என்பதை இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஏகாதசி விரதம் என்று நீங்கள் மனதால் நினைத்தாலே பெருமாளின் கடைக்கண் பார்வை உங்கள் மீது விழுகிறது. ஒரு ஏகாதசி அன்று நீங்கள் விரதம் இருந்தால் முன் 7 ஜென்மத்தில் நீங்கள் தெரிந்து செய்த பாவம், தெரியாமல் செய்த பாவம் அனைத்தும் பெருமாளால் மன்னிக்கப்படுகிறது. ஒரு ஏகாதசிக்கு உபவாசம் இருப்பதால் அடையும் பலன் என்பது 100 அஸ்வமேத யாகங்கள், 100கணக்கான வாஜபேய யாகங்கள். இவையெல்லாம் ஒரு பக்கம் வைத்தால் இந்த வைகுண்ட ஏகாதசி விரதத்தின் பலனுக்கு 16இல் 1 பங்கு கூட ஈடாகாது. அறம், பொருள், இன்பம், வீடு என்ற இந்த 4 பேரினையும் தரவல்லது இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம். பிரம்மஹத்தி போன்ற கொடிய பாவங்களை போக்க வல்லது இந்த விரதம். 11 இந்திரியங்களால் செய்யப்பட்ட பாவங்கள் அனைத்தையும் பஸ்பீகரம் செய்ய வல்லது இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம். எந்த வர்ணத்தை சேர்ந்தவர்களும் இந்த ஏகாதசி விரதம் இருக்கலாம். அனைவருக்கும் பலன் தரக்கூடியது. தசமி கலந்த ஏகாதசி விரதத்தை தவிர்க்க வேண்டும். வராக புராணத்தில் என்ன கூறப்படுகிறது என்றால், திதிகளை பற்றி வருகின்ற 30வது அத்தியாயத்தில் ஏகாதசி அன்றுதான் பிரம்மா சங்கநிதி மற்றும் பத்மநிதிக்கு அதிபதியான குபேரனை படைத்தார். மேலும் குபேரனின் வேண்டுகோளுக்கு இசைந்து பிரம்மா அவருக்கு ஒரு வரம் தந்தார். நெருப்பில் சமைக்கப்படாத பழங்களை ஏகாதசி அன்று உணவாக எடுத்துக்கொள்ளலாம். உதாரணமாக மாம்பழம், வாழைப்பழம், திராட்சை போன்றவை. பழம் சாப்பிடலாம் என்றால் பழத்தையே உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ரொம்ப முடியாமல் போகும் பொழுது 2 வாழைப்பழம் அல்லது ஒரு மாம்பழம் அல்லது சிறிது திராட்சை சாப்பிடலாம். திதிகளில் 11வது திதியாக வரும் ஏகாதசி வளர்பிறை மற்றும் தேய்பிறை என மாதத்திற்கு 2 முறை என வருடத்திற்கு 24 அல்லது 25 ஏகாதசிகள் வரும். இந்த அனைத்து ஏகாதசி விரதங்களையும் கடைபிடிக்க முடியாதவர்கள் சில குறிப்பிட்ட மாதங்களில் வரும் ஏகாதசியில் விரதம் இருந்து பெருமாளை மனதார வழிபட்டாலே வருடத்தின் அனைத்து ஏகாதசிகளிலும் விரதம் இருந்த பலனையும் பெருமாளின் அருளையும் பெற்றுவிடலாம். அப்படி அளவில்லாத பல நன்மைகளை தரக்கூடிய ஏகாதசி தான் மார்கழி மாதத்தில் வரும் சிறப்பு மிகுந்த வைகுண்ட ஏகாதசி ஆகும். அனைத்து விரதங்களிலும் மிகவும் உயர்வான விரதமாக கருதப்படுவது ஏகாதசி விரதமாகும். பெருமாளின் அருளை பெற வேண்டி கடைபிடிக்கப்படும் ஏகாதசி விரதம் என்பது ஏகாதசி திதியில் துவங்கி துவாதசி திதியில் நிறைவு செய்யப்பட வேண்டிய விரதமாகும். பாவங்களை போக்கி மோட்சத்தை தரும் விரதம் ஏகாதசி விரதம். வாழ்க்கைக்கு பிறகு மோட்சத்தை மட்டுமல்ல, வாழும்போதே அளவில்லாத ஏராளமான நற்பலன்களை தரும் விரதமும் ஏகாதசி விரதம்தான். துன்பம் தீர, வெற்றி கிடைக்க, செல்வம் சேர, நோய்கள் நீங்க என என்ன பிரச்சனை தீர வேண்டும் என்றாலும் ஏகாதசி விரதம் இருக்கலாம். மார்கழி மாத வளர்பிறையில், அதாவது மார்கழி அமாவாசையான அனுமன் ஜெயந்திக்கு பிறகு வரும் 11வது நாள் வைகுண்ட ஏகாதசியாக கொண்டாடப்படுகிறது. ஏகாதசிகளிலே மிகவும் உயர்வான பலனை தரக்கூடிய ஏகாதசியாக இது கருதப்படுகிறது. முற்பிறவிகளில் நீங்கள் செய்த பாவங்களை நீக்கி பிறப்பு இறப்பு இல்லாத மோட்ச நிலையை தரக்கூடிய விரதம் என்பதால் இதற்கு மோட்ச ஏகாதசி என்றும் பெயர். இந்த ஏகாதசியில் விரதம் இருந்து இரவு கண் விழித்து பரமபத வாசல் எனப்படும் சொர்க்கவாசல் வழியாக சென்று பெருமாளை தரிசித்தால் மோட்சத்திற்கு செல்வதற்கு வழி பிறக்கும். இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டில் வருடத்தின் துவக்கம் மற்றும் இறுதியில் என 2 வைகுண்ட ஏகாதசிகள் வருகின்றது. இந்த 2025ஆம் ஆண்டில் மொத்தம் 25 ஏகாதசிகள் வரவுள்ளது. இந்த வருடத்தின் முதல் மற்றும் கடைசி ஏகாதசி இரண்டும் வைகுண்ட ஏகாதசியாக உள்ளதால் இது பெருமாளின் வழிபாட்டிற்குரிய புண்ணிய ஆண்டாக கருதப்படுகிறது. 2025ஆம் ஆண்டில் வரும் முதல் வைகுண்ட ஏகாதசி ஜனவரி 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது. அன்றைய தினம் முருகப்பெருமானுக்குரிய கார்த்திகை நட்சத்திரமும் இணைந்து வருவதால் இது வேண்டுதல்களை நிறைவேற்றும் அற்புத விரத நாளாகும். வைகுண்ட ஏகாதசி அன்று உபவாசமாக இருந்து இரவு கண் விழித்து மறுநாள் காலை துவாதசி பாரணை செய்து உபவாசத்தை நிறைவு செய்ய வேண்டும். ஏகாதசி அன்று இரவு கண் விழித்து பெருமாளுக்குரிய மந்திரங்களை சொல்லி வர வேண்டும். அன்று இரவு முழுவதும் குறைந்தபட்சம் அரை மணி நேரத்துக்கு ஒரு முறையாவது ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய
அல்லது ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே போன்ற பகவான் நாமத்தை குறைந்தது 8 முறை தியானித்து வர வேண்டும். வைகுண்ட ஏகாதசி விரதத்தின் பலன் முழுமையாக உங்களுக்கு கிடைக்க உங்களால் முடிந்த அளவு உணவு, உடை உள்ளிட்ட பொருட்களை இல்லாதவர்களுக்கு தானமாக வழங்கலாம். வைகுண்ட ஏகாதசி அன்று விரதம் இருந்தால் ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை அடைய முடியும். உள்ளமும் ஆத்மாவும் தூய்மை அடையும், மோட்சத்தை பெற முடியும். இது தவிர இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான அதிர்ஷ்டம், செல்வ வளம், வெற்றி உள்ளிட்ட அனைத்து நலன்களையும் அளிக்கும். உண்மையான பக்தியுடன் பெருமாளின் அனுக்கிரகம் கிடைக்க வேண்டும் என மனதார வேண்டி இந்த வைகுண்ட ஏகாதசி விரதத்தை கடைபிடித்தால் மிகப்பெரிய மாற்றத்தை வாழ்க்கையில் காண முடியும். அனைவரும் தவறாமல் இந்த வைகுண்ட ஏகாதசி விரதத்தை கடைபிடித்து ஸ்ரீமன் நாராயணனின் அருளை பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டுகிறோம். நன்றி. ஜெய் ஸ்ரீமன் நாராயண.